நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அதெல்லாம் இல்லை. ஈஸியாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றே ஒன்று, நான் இப்போ தான் புதுசாக இதுக்குள்ளே வந்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணுவேன். சொன்னதை மீறி வேறு எதையும் பண்ண மாட்டேன்னா அப்படின்னா அதையும் பண்ணுவேன். பட் சொன்னதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன், பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பேன். நான் உடனே பிறக்கும் போதே மன்னர் பரம்பரையெல்லாம் கிடையாது. மக்களோட வழி என்னங்கிறது தெரியும். டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன். இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வெள்ளை அறிக்கையை நான் உங்களுக்கு விடுறேன். அந்த வெள்ளை அறிக்கையில் இதுதான் ஸ்டேட்டஸ், நான் உள்ளே போகும்போது இதுதான் இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இதுதான் சாக்குன்னு ஜெயிச்சிட்டோம் ஆடிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மொத்தமாக இப்போயே அரெஸ்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை. இந்த வந்த உடனே ஜாலியாலாம் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக வேலை பார்க்கணும், ஒழுங்காக இருங்க. இல்லைனா அந்த எண்ணத்தெல்லாம் இப்போயே கலைச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே சார் போனீங்க அப்படின்னா, இது பெரியார் மண்ணுங்கிறாங்கல்ல, அந்த பெரியார் மண்ணை ஃபஸ்ட்டு அதை போய் எடுப்போம் வா அப்படின்னு அங்கே போயிட்டு அவருடைய நினைவிடத்தில் கி வீரமணி அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய அரசியல் பயணத்தை. சொல்லுங்க பாலா, இந்த ஒரு வார காலமாக வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வழியாக தாவேகா தலைவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிட்டார். 120 பெரும்பான்மையோட தன்னை வந்து நிரூபிச்சுட்டு நேற்று வந்து அந்த பொறுப்பில் உக்காந்துட்டார். இந்த காலகட்டத்தில் வந்து தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. மக்களுக்கிடையே அது பெரிய ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு வார்த்தை வந்து எப்படிலாம் வந்து போயிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 120 எம்எல்ஏக்களோட பெரும்பான்மையை காட்டி இன்றைக்கி அவர் வந்து அமர்ந்த அந்த நேரத்தில் தான் எதிர்கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய எம்எல்ஏ இதையும் வந்து இன்றைக்கி வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 233 எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் பண்ண இதுலேருந்து தான் ஆக்சுவலாக உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொலிட்டிக்கல் கேமுங்கிறதெல்லாம் தாண்டி மக்களோட கேம். மக்கள் வந்து எதுக்காக இவங்களெல்லாம் அங்கே அனுப்பிச்சாங்களோ அடுத்த 5 வருஷத்துக்கு அதை இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இது வந்து தாவேக்க தரப்புலேருந்து வந்து அதை எப்படிலாம் அணுக போகிறாங்க, அவங்களோட எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே போய் பேச வேண்டிய நேரத்தில் எப்படி பேச போகிறாங்க, அவங்களுடைய மக்களோட பிரதிநிதியாக வந்து அவங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கிறதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான தருணங்கள் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்த வந்து சென்று அடையிறதுக்கு அப்பாடா 233 எம்எல்ஏ ரெடிப்பா ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் கடந்த ஒரு வாரத்தில் நடந்துச்சுங்கிறத சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் அன்னைக்கு அதுதான். அப்போ நம்மலாம் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து அன்னைக்கு வந்துட்டு சரி ஓகே வழக்கம் போல் வந்து ஏதோ இது திமுக வந்துருவாங்க. இல்லை ஃபஸ்ட் எடுத்தனுமே அதுதான் வந்து ஃபஸ்ட் சூத்தில் வந்து இவர் வந்து லீடிங்கில் இருக்கு, 35 இடத்துல லீடிங் இருக்கார் டிஎம்கே அப்படின்னாங்க. அதாவது போஸ்டல் ஓட்ஸ் ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்ஸ் ஆரம்பிது. கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பிக்கும் ஓட்டிங்கன்னாங்க. நம்மளாம் ஓகே 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடணும், எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடணும். நான்லாம் வந்து ஒரு 8-8:15 வந்தேன். வர வழியில் அந்த 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் நான் அந்த சைதாப்பேட் கிட்டே வந்துட்டேன். இந்த வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அப்படியே ஃபோனை ஆன் பண்ணிட்டு வண்டியில் வரும்போது அப்படியே காரில் பார்த்துட்டே வரேன். சிக்னலில் நிற்கிது வண்டி. நம்ம சைதாப்பேட் மெட்ரோ கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய ஒரு 4-7-8 பொண்ணுங்க நர்சிங் படிக்கிறவங்க போல், அவங்களாம் காலையிலேயே ஃபோன் எடுத்து உட்காந்துட்டு, அதாவது இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்து இப்படி ஸ்வைப் பண்ணுறவங்கெல்லாம் ஃபோனை இப்படி திருப்பி வச்சு நியூஸ் பார்த்துட்ருக்குறாங்க காலையில் 7:45. அப்போ அதுவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், தன்னுடைய ஓட்டு வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா, தான் ஓட்டு போட்ட வந்து வந்திருக்காரான்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதுதான் அவங்க அது. ஆமாம், அப்போ அந்த அளவுக்கு எனக்கு அப்போவே வந்து ஓகே ஆர்வமாகறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, திரும்பவும் திமுக வந்துடும் அவ்வளோதான், இந்த புது கட்சி இன்னும் ஒரு 4-3 ஓட்டு வாங்க அப்படி தானே எல்லாரும் நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு இதுலேயே இந்த டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. என்ன ஒரே மேகமூட்டமாக இருக்குது, சூரியனையே காணோம் அப்படின்னு தான் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் அப்படி தான் அன்னைக்குன்னு பார்த்து மழை வர மாதிரி ஃபுல் வந்து இருந்தது, கிளைமேட்டே அப்படிதான் இருந்தது. என்ன இவ்வளோ மேகமூட்டமாக இருக்கே, ஒன்றும் புரியலையே, சூரியனையே காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன அந்த டே. பட் இருந்தாலும் ரீல்ஸாக பார்க்கும்போது ஓகே, பட் உள்ளே வந்தால் ரியாலிட்டி அப்படிலாம் இருக்காது. ரீல்ஸ் வேறு ரியாலிட்டி வேறு நினச்சி தான் நான் ஆஃபீஸ் உள்ளே வந்தேன். அப்போ பார்த்தா அந்த போஸ்டல் ஓட்ஸ் ஆரம்பிக்கும் போதே வரும்போதெல்லாம் நியூஸில் ரேடியோவில் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போயே நான் வரும்போது இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து சில தொகுதிகளெலாம் வந்து பெரம்பூரில் வந்து இப்போ தபால் ஓட்டுகள் விஜய் அவர்களுக்கு சார்பாக நிறைய வந்திருக்கு. 1000 விளக்கு சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து தபால் ஓட்டுகள்லாம் விஜய் பக்கம் சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக இப்படி வந்துட்டு இருக்குது. சென்னை எடுத்தோடனே என்ன ஒன்றும் புரியலையே, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் தபால் ஓட்டுகளுடைய முடிவு நிலைக்கு வரும்போது அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து விஜய் அவர்கள் பக்கம் நிறைய ஓட்டுகள் நிறைய தொகுதியில் வந்திருக்குன்ற மாதிரி தெரிய வருது. சரி, பட் ஆனால் அது வந்து பெரிய சட்டில் ஆகாது நமக்கு இல்லையா.
அந்த செட்டில்மெண்ட் எங்கே ஆகும் அப்படின்னா நமக்கு உண்மையான மற்ற ஓட்டுகள் வரணும், தபால் ஓட்டுகளை தாண்டி. ஏன்னா அது வந்து சில 1000 ஓட்டுகள் மட்டும்தான். இப்போ மற்ற எண்ணிக்கையெல்லாம் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தொகுதியாக ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நேரு அவர்கள் மட்டும் வந்து லீடிங்கில் போகிறாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். நேரு லீடிங்கில் போகிறாரா, ஸ்டாலின் லீடிங்கில் போகிறாரா, இந்த மாதிரி ஒரு முக்கிய அமைச்சர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் பார்ப்பாங்க, அதுதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதில் பார்த்தா முதல்ல திருச்சி வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்கே ராமமூர்த்தி அப்படின்றவர், நான் ஓட்டு போட்ட தொகுதி, என்னுடைய தொகுதி, அதோடைய அப்டேட் வருது. KN நேரு அவர்கள் பின்னடைவு, ராமமூர்த்தி அவர்கள் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை. என்னவா நடக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஒன்று இப்படியே பார்த்துட்டு இது ஒன்று நிஜம்தானா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அப்படியே ஒரு தொகுதியாக ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களுடைய இது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா தொகுதி வாரியாக காட்டுறாங்க லைவில். மக்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இதை சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 தொகுதிகள் திமுகன்னு வருது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து லீடிங்கில் அவங்க தான் போகிறாங்க. ஆக்சுவலாக அதிமுக வந்து ஒரு 3 தொகுதிகள், தாவேக்க 0 இப்படி இருந்துச்சு. அப்புறம் தாவேக்க 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுக ஒரு 15 போகிறாங்க, அதிமுக 6, விஜய் அவர்கள் 3. இப்படியே போய் என்ன ஆயிடுச்சுன்னா திமுக 35 போயிட்டாங்க. 35 தொகுதிகள் முன்னிலை. அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆக்சுவலாக அவ்வளோதான் போல, இதுதான் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை போல, தான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். 35 தொகுதி போயிட்டாங்க. அதிமுக 15-16 வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் இன்னும் அந்த 5-6ல் இருக்கிறார். இப்படி இருக்குது நிலவரம். எல்லா நியூஸ் சேனலில் பார்க்கும்போது ஒரு 5-6 முன்ன பின்ன மாறுது சில நியூஸ் சேனலில். பட் இப்படி தான் நிலவரம். திமுக, அதிமுக, தாவேக்கா இப்படி இருக்குது. நாம் தமிழர் கதையிலேயே இல்லை, 0ல் இருக்குது. அது ஓகே, இப்படி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா திமுக விட்டாங்க, அதிமுகவோட தாவேக்கா வருது. அங்கே அந்த 35 இருந்துச்சுல, இங்கே 15, இங்கே 3 இருந்துச்சுல, இந்த 15 இங்கே ஒரு 13 எப்படி மேலே ஏறுது. 15 தாவேக்கா 13. சரி ரைட், இப்படியே போகுது. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க, அவங்க மட்டும் தனியாக போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அதிமுக அங்கேயே நிற்கிது, தாவேக்கா திமுக பக்கத்தில் போய் நின்றுச்சு. 2 பேரும் 45 தொகுதி 50 தொகுதி. நீ 50 தொகுதியில் முன்னிலை, நான் 45 தொகுதியில் முன்னிலை. இப்படி வந்துருச்சு. திமுக அங்கேயே, அதிமுக அங்கேயே இருக்குது, ஒரு 20-25 முக்கிட்டு இருக்குது. என்னடா இது, எப்படா இது இவ்வளோ தூரம் போகுமா? ஒரு தாவேக்க முதல் அரசியல் களத்தில் உண்மையாக போராடுறாங்க. 2 வருடங்களான கட்சி, முகம் தெரியாத எம்எல்ஏக்கள் பல பேர், ஒவ்வொரு தொகுதியிலும் இவங்க யார், இந்த தொகுதியில் வந்து அந்த கொடுக்கப்பட்ட கடைசி 15-20 நாள் தான். அந்த 15-20 நாளில் இவங்களால அந்த தொகுதிக்குள்ளே போய் எத்தனை தெரு இருக்குது, எத்தனை வீதி இருக்குது, எத்தனை வீடு இருக்குன்னு பார்க்க முடியுமா, அத்தனை பேர்கிட்ட இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டால ஓட்டு கேட்க முடியுமான்ற அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ சேலஞ்சஸை மீறியும் இவங்க எப்படி இவ்வளோ தூரம் வராங்க, டஃப் கொடுக்குறாங்களே. சரி ஓகே, இது 9 மணி நிலவரம், சரி இது 10 மணி நிலவரம், சரி இது 11 மணி நிலவரம் தானே, இது எப்படி இப்படி ஒரே மாதிரி இருந்துருமான்னா, அரசியலை நல்லா உற்று கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு 11 மணி 12 மணி நிலவரத்தில் எந்த கட்சி முன்னிலையில் பெருசாக இருக்குதோ அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொன்னாங்க எல்லாருமே வந்து இந்த 11:30 மணி 11 மணியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அப்படின்னாங்க. சரி என்னடா சொல்கிறீங்க, ஒருவேளை சாயந்தரம் 6 மணிக்கு மாறிடும் போல அப்படி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இல்லை, வெயிட் பண்ணுறது நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு நம்மளே நம்பக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு நம்பணும், ஏன்னா இப்படி ஒரு நடக்கவே நடக்காதுல்ல, எப்படி நம்ப முடியும் இதை? கொஞ்சம் டைம் எடுப்போம் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் டைம் எடுப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா இது இதுக்கப்புறம் மாறவே மாறாது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து ஒரு 2 பெரும் கட்சிகளுக்கு 2 ட்வின் டவரை போட்டு ஒரே ஏரோப்ளைனில் அடித்து நொறுக்கி தாவேக்கான்னு ஒன்று வந்து நிற்கிது அப்படிங்கிறது அங்கே வந்து கிரியேட் ஆகுது. அப்போ கடைசியில் வந்து அந்த நாளுடைய முடிவு வர நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களுடைய வீட்டு வாசலில் நடக்கிற விஷயங்கள், அங்கே நீலாங்கரையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் வந்து ஏதோ பேனர் கிணறுலாம் கட்டி வச்சிருந்தாங்க, ஏதோ அதெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னு. அங்கே ஒருத்தர் வந்துட்டு இங்கிலீஷில் ஒருத்தர் பேசுகிறாரு, இது டிஎம்கே ஆஃபீஸ் அண்ணா அறிவாலயத்திலே ஒருத்தர் வந்து பேசுறாரு, 365 days ஃபங்க்ஷன் இங்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டு அடிச்சிருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வீட்டு வெளியே வந்துட்டு இந்த உள்ளே போகிற அந்த டிடெக்டருங்க வச்சுருப்பாங்க பாருங்கள், அது உள்ளே வந்து இறங்குறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உள்ளே வருது நீலாங்கரைக்குள்ளே. சரி ஓகே, அப்போ வந்து சிஎம் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. கான்வாய்ன்ற அந்த சொல்கிற மேட்ரு வந்து விஜய் பக்கம் போய் திரும்பி எல்லா கான்வாயும் இந்த பக்கம் வந்துருச்சு. என்னடா இது பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாலயத்தில் போய் எல்லாரையும் ஒரு தடவை சந்திச்சு, சரி ஓகேப்பா ரைட் என்ன அப்படின்னு பேசினாரா, என்ன பண்ணாருன்னு தெரில. ஒரு தடவை அதுக்குள்ளே போயிட்டு வராரு. வெளியே வரும்போது அவருடைய இறுகிய முகத்தோட ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு டிஃபீட்டை, அதாவது வந்து பாதிக்கு பாதி 108 தொகுதிகளில் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாங்க, அதுக்கு அப்படியே பாதி. நீ பாருங்க, அதாவது எப்படி அமையணும்னு இருக்குது பாருங்களேன். இங்கே 2 பேர் நடுவில் தான் போட்டின்னு சொல்லி விஜய் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் போட்டின்னு அவர் யாரை சொன்னாலும் அந்த திமுக அவருக்கு அப்படியே பாதி, 108ல் பாதி 59 சீட்டுகளை மட்டுமே ஜெயிச்சு திமுக அந்த இடத்துல இருக்குது. 47 சீட்டுகளில் அதிமுக.
ஸோ இப்படி ஒரு விக்டரியை இன்னொருத்தருடைய ஓட்டு வந்து எண்ணல அப்படின்னு சொல்றாங்க, ஓட்டு பெட்டின்னு திறக்கல நாம் எண்ணல தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிறைய மீம்ஸ் வந்து போச்சு. நிறைய. ஸோ 8% போன நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4% கிட்ட வந்திருக்குன்ற ஒரு நிலைமை வந்து வருத்தத்திற்குரிய விஷயம். இளைஞர்கள் பல பேர் வந்து ஆர்வமாக 2021 கட்சி ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவங்க அனைவருமே வந்து இன்னைக்கு 2026 நான் பார்க்கும்போது இளைஞராகிய எங்களுக்கு வந்துட்டு தாவேக்கா இன்னும் சிறந்த ஆப்ஷனாக தெரியுதுன்றனால அந்த இளைஞர்கள் ஓட்டு அங்கேருந்து இங்கே வந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் நிறைய 35+, 45, 50, 60, 70, 80, 90 இருக்கிறவங்கலாம் வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து தான் இங்கே வந்துருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஒரு பெரிய ஸ்விங்கு ஒவ்வொன்றா மாறுது. அப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய வீட்டிலேருந்து கான்வாயில் கிளம்பி வராரு. அங்கேருந்து நேராக வந்து அவருடைய தகப்பனையும் அம்மாவையும் பார்க்கறதுக்காக வந்துட்டு அடையாறில் இருக்கிற வீட்டுக்கு வராரு. அங்கே வச்சு பால்கனிலேருந்து எல்லாரும் தடை கட்டுறாரு. அது வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு ரியலைசேஷன், இது நிஜமா நடக்குதா, விஜய் அவர்கள் நிஜமா சிஎம் ஒரு கனவா இருக்குமோ அப்படின்லாம் இருக்கு தோணுச்சு. கண்டிப்பா. கனவா அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியே போகணும்னா ப்ரொடெக்ஷன் கூட ஒழுங்கா இல்லை அப்படின்னு புலம்புற காலம் போய் இன்னைக்கு கான்வாய் ப்ரொடெக்ஷனோட வீட்டில இருந்து கிளம்பி அடையாருக்கு 10 நிமிஷத்துல போய் இறங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் அவர் வந்து அன்னைக்கு நீங்க நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் ஓயமாறலாம், அவ்வளோ பேர் அடையாறுலையும் ஓயமாறல இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவ்வளோ மக்கள். ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாருன்னு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெளிப்படையாக வந்துட்டு ஆமா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லலையோ அவங்கலாம் இன்னைக்கு வீதியில வந்து நிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு எவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் ஏரியால எவ்வளவு பார்த்தா அவன் பார்த்தா பயப்படுறான், இவருக்கு நான் தானே போட்டேன், ஆமாடா நான் தாவேக்கு தான்டா ஓட்டு போட்டேன் இப்ப என்னடா அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் எல்லாரும் வீதியில வந்து இறங்கி அவரை வரவேற்றதுல வந்து இப்படிதான் ஆரம்பிக்குது அது. ஸோ அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கிற நாள் என்னவா நம்ம எதிர்பார்க்குறோம், நாளைக்கு பதவி பிரமாணமா, நாளை மறுநாள் பதவி பிரமாணமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மக்கள் மனதில் எழ ஆரம்பிக்குது. ஆனால் என்னன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், 108லேருந்து 120க்கு போகணுன்ற 118க்கு போகணுங்கிற ஒரு 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 சிக்கல் அங்கே இருக்குது. பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நியூஸில் மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதை பற்றி, நியூஸில் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் அந்த பெரும்பான்மையெல்லாம் நீங்கள் சட்டப்பேரவையில் போய் நிரூபித்தா போதும், எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து இருக்கிறதுல யார் அதிக சீட்டுகள் ஜெயிச்சுக்கிறாங்களோ, ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணியாகவோ யார் அதிக சீட்டுகளை ஜெயிச்சுக்கிறாங்களோ அந்த எம்எல்ஏக்களோட அவங்க நேரடியாக நான் வந்துட்டு மினிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், நான் சீஃப் மினிஸ்டர், என் கூட சேர்ந்து வேணா கேபினெட் மினிஸ்டராக சில பேர், இல்லைனா வெறும் சீஃப் மினிஸ்டர் ஆகிய நான் மட்டும் பொறுப்பேற்றுக்கிறேன்ற மாதிரி பதவி பிரமாணம் பண்ணலான்னு நியூஸ்ல எல்லாம் பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, அரசியல் மேதைகள்லாம். ஓகே நடந்துரும் போல அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட்டுகள் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்குது. கவர்னர் அவர்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க, அப்போதான் நீங்கள் உள்ளே வர முடியுன்ற ஒரு ட்விஸ்ட்டை வந்து அவங்க எடுத்து வைக்கிறார். இங்கே தான் முதல் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த கொடுத்த கடிதத்தை வாங்கிட்டு அவர் இந்த மாதிரி சொன்னாலுமே கூட இன்னொரு செய்தி வர ஆரம்பிக்குது பொறுமையாக. அன்னைக்கு நைட்டே 4ஆம் தேதி நைட்டே வருது, இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஒன்றுமே புரியல. இது இவ்வளோ காலகட்டத்தில் எந்த உலகத்தையே எங்கேயும் நடந்ததே கிடையாதா, திருடா புது புரளியாக இருக்க, இது புரளியாக இருக்கிறத நாங்களும் நினச்சோம், இது புரளியாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் வந்து அப்பா என்னடா சொல்கிறீங்க நிஜமாக தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாராவது எதிர்பார்ப்பாங்களா, படத்தில் தான் வரும் இல்லையா, விஜய் அவர்களுடைய எல்லா படத்தில் நடந்த சீன்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை இது சர்க்கார் படத்தில் உங்களுக்கு சர்க்கார் சீன் ஞாபகம் இருக்குதுங்களா, அந்த இவர் சொல்லுவார், சிஎம் சொல்லுவார், பழக்கருப்பையா அவர்கள், உனக்கு ஒரு வேடிக்கையான விஷயத்த சொல்லவா, இதுக்கு முன்னாடி தமிழகம் பார்க்காத ஒரு எலெக்ஷன் இந்த தடவை நீ பார்க்க போகிற, இதோ அங்கே ஒருத்தன் நின்று பேசிகிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் எதிர்கட்சியில் இருந்தவன், அவன் கட்சியும் நான் விலைக்கு வாங்கிட்டேன், இனிமேல் எதிர்கட்சிங்கிற ஒரு ஒன்றே எனக்கு கிடையாது, புதுசாக இருக்குல்ல அப்படிம்பாரு. அங்கே பாரு என் கூட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவர் காட்டுவார். அப்போ விஜய் சொல்லுவார், மொத்த கூட்டம் ஒத்தாலும் கூட்டமாக மாறுறதை பார்க்க தானே புரண்டு இறங்கி போவார். சொன்னதெல்லாம் இந்த மனுஷன் செஞ்சு காட்டான். எல்லாருமே என்னடா சினிமா டைலாக் மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற, சினிமா டைலாக் மாதிரிலாம் இல்லை, நான் சினிமாவில் எதெல்லாம் டைலாகாக வச்சுனா அதை தாண்டா இப்போ உண்மையாக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருடைய திரைப்படங்கள் அவர் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் இதை நம்ம பார்த்தோம் அந்த ஒரு டைம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்து தான் இது வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கி போகும். இந்த இரு கட்சிகள் ஒன்றா சேர்ந்து தான் இதை விட ஒரு பெரிய பிழை எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அப்போ நீ விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு இப்போ இந்த 2 கட்சிகள் ஒன்றா சேரணுமா, ஏன்னா சேர்ந்தா கூட வீழ்த்த முடியாதுங்கிறதா இங்கே ஐரனி. இவர் 108 சீட்டு, நீ எவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்லி கிண்டலும் கேலியும் நக்கலும் நையாண்டியும் பண்ண 2 கட்சியும் ஒன்றா சேர்த்தா கூட 106 சீட்டு தான் வருது. ஆமாம், அது வந்து 2 கம்மியாக இருக்குது. சரி ஓகேப்பா, நான் விஜய் வந்து 2 சீட்டு ஜெயிக்கல, நான் 1 சீட்டுலாம் ஜெயித்தேன், இப்போயாவது ஈக்குவல் ஆவீங்களா, அப்போ கூட நான் உங்களோட 1 சீட் அதிகமா ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி 107 வந்து நிற்கிறார் விஜய். இவங்க 2 பேர் சேர்ந்து 59 + 47 சேர்ந்தா 106 வந்து நிற்கிறாங்க. அப்போது இது எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது இந்த மாதிரி நம்பர்ஸும் நம்மளை வந்து இன்னும் அதிகமாக உணர வைக்கும். அப்போ தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. 2 நாட்கள் டைம் போகுது. மே 5ஆம் தேதி
ஸ்டாலின் அவர்கள் என்ன ட்வீட் போடுறாருன்னா, நான் வந்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டேன், அவ்வளோதான், எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட போகிறோம் ட்வீட் போட்டவர். திடீர்னு அடுத்த நாள் காலையில் என்ன போடுறாரு, கட்சியின் எனக்கு ஆசை அதுதான், பட் கட்சியினருடைய கட்சியோடைய நலனை விரும்பி எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ இது என்னது, நேற்று ஒரு ஃபேக் நியூஸு ரூமர்னு சொன்னாங்களே, அதெல்லாம் அப்போ உண்மையா என்ன? அப்படி என்ன ஒரு முடிவு எடுத்தால் அதை கட்சியில் எல்லாரும் பின்பற்றணும்னா அது என்ன, அப்படி ஒரு மேட்டர் என்னது, எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் இவங்க கிட்டலாம் கூட்டணி விஜய் கிடையாது. காங்கிரஸ் உடனடியாக அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே ராகுல் காந்தி பேசிட்டாங்க, ஃபோனில் பேசிட்டாங்க, அன்னைக்கு இரவோட இரவா வந்து செல்வ பிறந்தக்கு வந்து சரின்ட்டாங்க மாதிரி சரின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு 5 சீட்டு விஜய்க்கு வந்துருச்சு. 112 நின்னாச்சு. இந்த ரிமைனிங் இருக்கிற 6 சீட்டு இப்போ வேணும் அப்படின்னா இந்த 6 சீட்டுக்கு சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, இந்த 6 சீட்டு வந்துச்சா முடிஞ்சிச்சுப்பான்னு பார்த்தா இந்த 6 சீட்டும் வரவே மாட்டேங்குது. ஏன் வரல என்னன்னு பார்த்தா சிபிஐ, சிபிஎம் அப்புறம் விசிக தலைவர் இவங்கெல்லாம் போய் முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டணி இல்லையா, திடீர்னு திடுப்புன்னு நான் வந்துட முடியாது, எப்போ நான் அவங்ககிட்ட போகிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் அதை பண்ணுச்சே, அது தேசிய கட்சி. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டும் தேசிய கட்சி தான். பட் ஆனால் இங்கே வந்து அவங்களோட இணக்கமாக இருக்கிற காரணத்தினால வந்து அதுலேருந்து வெளியே போகணுமா அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களாம் வெளியே வந்து பேச வச்சு பார்க்கும்போது அதுக்காக அந்த மீட்டிங் நடக்கலை. நாங்கள் திமுகவில் போய் இணைஞ்சிக்கலாமான்னு கேட்கறதுக்காக சிபிஐயும் சிபிஎம்மும் அங்கே போகவில்லைன்றதான் என்னுடைய பார்வை. அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் முடிவு, ஏன்னா வந்து சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாரு வெளியே வந்து பேசும்போது, ஒரு நாங்கள் இண்டிபெண்டன்ட் கட்சி, எங்களுக்கு வந்து திமுக அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க அதை அந்த அப்ரூவல் வாங்குறதுக்காக போயிருப்பாங்களா? கண்டிப்பாக போயிருப்பாங்க. அப்போ சொல்கிறதுக்காக போயிருப்பாங்க. நான் போகிறேன், உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையே அப்படின்றதுக்காக போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 2 நாட்கள் வந்து திமுக ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ட்வீட் வந்து நான் எதிர்க்கட்சி தலைவர்னு வருது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதிர்க்கட்சி தலைவர்லாம் இல்லை, நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். அந்த நடுவில் வந்து அந்த ஒரு இது வர போயிருக்கு, புரளி வர போயிட்டு இருக்கு 2 பேரும் அதிமுக திமுகன்னு. இப்போ இதனால் இவங்களுடைய அங்கே மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து எம்எல்ஏக்களை வச்சு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா சிபிஐ, சிபிஎம், விசிகாவும் அவங்கள போய் சந்திக்குது. அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க சொன்னது அடுத்த பேச்சு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா திமுக சப்போர்ட் தான் கொடுக்க போகுது வெளியிலிருந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு. இதுதான் புரியாத ஒரு விஷயம். திமுக 57 சீட்டு, அதிமுகவிடம் போயிட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க நான் சிஎம் ஆகிறேன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 47 சீட்டு வாங்கிய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு பேச்சு அன்னைக்கு ஈடுபட்டாங்க கேள்வி. ஏன்னா இது நான் சொல்லணும், ஆனால் அது ஊர்ஜிதமாக தெரியல இல்லையே. சிபிஐ, சிபிஎம் தலைவர்கள் வெளியே வந்து சொல்றாங்களே, சிபிஐடைய பொதுச் செயலாளராக அவரோட சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம சொல்ற மாதிரி இருக்கு. தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேபி அவர்கள் அன்னைக்கு சொல்றாரு திமுக அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அதன் வெளிப்பாடாக தான் நாங்கள் வந்துட்டு எங்களால் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம்னு சொல்றாரு. அது காரணம் வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே இருக்கிறதால அதை நாங்கள் பண்ண முடியாதுன்றாரு. சண்முகம் அவர்களும் வந்து சிபிஐ சண்முகமும் அதை தான் சொல்லியிருந்தாரு, இல்லை அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிடுச்சு நாங்களால முடியாதுன்றாரு. அப்புறம் அது எங்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் வதந்திகளாக வந்துச்சு, நியூஸில் வந்துச்சு, நேரில் நடந்ததும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் பேசுறாங்க அவங்க. அதுவும் உண்மையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களே வந்துட்டு வதந்தின்றாங்க. பேபி அவர்கள் வந்து இல்லை அதிமுக திமுக கூட்டணி என்பது ஒரு வதந்தி. சொன்னதே நீங்கள் தானே, என்ன நீங்களே சொல்லிட்டு நீ அடுத்தவன் சொன்னது வதந்தின்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லிட்டு நீங்களே அடுத்த நாள் வதந்தி. அமமுக தினகரன் சொல்லியா அவர் அந்த அவர் பேர் அது இவர் நம்ம அந்த எம்எல்ஏ ஒருத்தர் அவர் வந்து கையெழுத்து போட்டது ஏன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஏயா இருக்கும். அப்போ இதெல்லாம் நடந்துட்டே இருக்கிற டைமில் 2 நாள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறாரு. 5ஆம் தேதி வந்து இப்படியே போயிடுது, 6ஆம் தேதியும் வந்துட்டு அப்படியே போயிடுது. இதில் என்ன தான் முடிவுது, எப்போ தான் எங்கே தான் வந்து நிற்கும்? இதுக்கு நடுவில் வந்து ஒரு புரளி, இது ஒரு புரளியில் ஒரு மிகப்பெரிய புரளி. ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வந்து இவரை நான் ஆக்கவே விட மாட்டேன்டா, நான் சினிமாலேயும் பெரிய பிரச்சனையாக இருந்தது, இதுலேயும் அவன் பிரச்சனை பண்ண அவனை ஆக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒன்று வேலை பண்ணதா வந்து சொல்கிறாங்க. இவர் தான் வந்து முதலாக திமுக தலைவரை பார்த்ததாகவும், இவர் தான் ஏடிஎம் கிட்ட வந்து பேசுனதாகவும், இவர் தான் நடுவில் இருந்து அந்த ஒரு புரோக்கிங் வேலையை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. மீம்ஸ்ல யாராவது 4 பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டதை பார்த்துட்டு என்னையும் வந்து சினிமாலேருந்தே முதல் இடத்துல தள்ளி விட்டாரு, உங்களையும் அரசியல் முதல் இடத்துல தள்ளி விட்டாரு, அப்போ அவர் வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அது நம்ம எப்படி அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும் சொல்லுங்கள். ஸோ அது அந்த மாதிரி ஒரு இது அவருக்கு என்ன வேலை இல்லையா சொல்லுங்க. அவர் சினிமாவில் நடிச்சுட்டு அவர் பாட்டுருக்கிறாரு. அவருங்க வந்து திமுக இந்த தடவை ஜெயிக்கிறதுக்காக பேசிய பல பேரில் ரஜினி அவர்களும் ஒருவர். அதனால் வந்து அவருடைய ஒப்புதலோட தான் அந்த கேம்பெயின்லாம் அவருடைய வீடியோ வந்திருக்கும். திமுக நல்ல ஆட்சி கொடுத்தது அப்படி இப்படின்லாம் பேசினா யூடியூப் ஆட்ஸில் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு நட்பின் ரீதியாகவும் இத்தனை வருஷ பழக்கத்துக்காகவும் வந்து பார்த்துருக்கலாம்.
என்னங்க தோத்து மரியாதை படுவாய் பசங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே சிவாஜின்னு சிவாஜி பண்ண டைலாக் அவரே போயிட்டு சிவாஜி கிட்ட சொல்லாம ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல நமக்கு. அப்போ அவ்வளோதான் நான் பார்க்குறேன் இந்த மீட்டிங்கை. இவர் போயிட்டு நீ அதிமுகவோட சேர்ந்து பண்ணுனேன் அப்படின்லாம் இப்போ இவர் சொல்லி அதனால் அவர் பண்ண போகிறாரா தெரில. ஸோ அப்போ இவ்வளோ கலவரம் நடக்கிற கேப்பில் வந்து விஜய் அவர்கள் சாந்தமாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க போங்க போய் ப்ரெஸ்ஸில் பேசுங்க, என்னை ஆட்சி அமைக்க விடவில்லை என்றால் அப்படி போராட்டம் வெடிக்கும். பெரிய இதை விட பெரிய காரியங்களுக்கே பேசாதவர் இதுக்கு பேசிடுவாரா? அதுதாங்க எனக்கு ரொம்ப இந்த மனுஷன்ட்ட வந்து வியக்கத்தக்க வேண்டிய விஷயமாகுது. இந்நேரத்தில் வேற யாராக இருந்தாலும் என்னை ஆட்சி அமைக்க விடவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும், கலவரமாகும்னு கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவர் அப்படித்தான் பேசுவாங்க. இவர் இந்த ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியனாக இருக்கிறாரு, எதுக்குமே வாய் பேச மாட்டேங்கிறாரு. உனக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுப்பா, எனக்கு நான் முடிக்கிற வேலையை பார்க்குறேன், எதுக்கு என்கிட்ட பின்னாடியிலேருந்து நான் வந்து என்ன பண்ணணுன்றதை பார்க்குறேன். நான் இங்கே முன்னாடி போயிட்டு கேமரா முன்னாடி போய் நின்று நான் பேசுறதுனால யாராவது எனக்கு இப்போ வந்து ஓட்டு கொடு என்ன கூட சேர்ந்துட போகிறாங்களா? இன்னொன்று அந்த கோவத்தில் நீங்கள் என்ன வார்த்தை வேணால் விடலாம். அன்னைக்கு உனக்கு தேவை இப்போ 2 சீட்டு, அந்த எம்எல்ஏக்கள் நம்ம பக்கம் வந்து ஆதரவு கொடுத்தா சிஎம் ஆகணும். நமக்கு இப்போ வேலை முக்கியமா வீரியம் முக்கியமா இல்லையா? இப்போ அதைத்தான் யோசிக்கிறாரு. நம்ம ஒரு கோவத்தில் ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அது எப்படி ஆகும்? ஏற்கனவே ப்ரெஸ் மீட் வேணும் ஆர்வத்தோடு உட்காந்துக்கிறாங்க. விஜயகாந்த் கிட்ட நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு இவர்கிட்ட கேட்டால் இவர் எதனா பேசுவார், அதை பிடிச்சிக்கின்னு வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஸ் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லலை, கண்டிப்பாக சிலர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதை மீறி வந்து விஜய் அவர்கள் வந்து பொறுமையாக இருந்து தன்னுடைய மினிஸ்டர்களாக இருக்கக்கூடிய இப்போ மினிஸ்டர் பதவி ஏற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன்லேருந்து ஆரம்பித்து நிர்மல்குமார்லேருந்து ஆதவர்ஜுனாலேருந்து புஷ்யானந்த்லேருந்து ஒவ்வொருவரையும் வச்சு ஒவ்வொரு பக்கமும் எங்கெங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், சிபிஐ சிபிஎம் விசிகாவை எப்படி நம்ம பக்கம் வந்து வர வைக்கலாம், அதுக்கு நம்ம முதல்ல என்ன மாதிரி நேர்மையாக நியாயமாக நம்ம யாருன்றதை சொல்லலாம், இதை தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் 2 நாட்கள் முடிஞ்சு கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ரைட்டுப்பா எங்களோட முடிவை நாங்கள் நாங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சரி இல்லை வந்து எங்களுடைய கட்சியில் உள்ள இருக்கிற இப்போ வின்னிங் எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், ஒன்றும் கிடையாது, நாங்கள் வந்துட்டு எதிர்கட்சியாக செயல்பட போகிறோம். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு 2 நாள் என்ன பண்ணீங்க, அப்போ 2 நாள் என்ன பேசுனீங்க அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம. அங்கே தான் சிபிஐ சிபிஎம் லீடர்ஸ் வெளியே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிற நேரம் வந்த உடனே வெளியே வந்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டாக் போச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்றது. அந்த 2 நாளில் இதெல்லாம் வேலை பண்ணியிருக்கிறாங்க, பட் ஆனால் நடக்கலை. அது எப்படியோ எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அங்கே தான் சிபிஐ சிபிஎம்க்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை நம்ம செலுத்தணும். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த 4 சீட்டுகளோட வெளியே வராமல் இருந்தாங்கன்னா அங்கே பெரும்பான்மை ஆயிருக்கும். இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்திருக்காது, பெரிய சேஞ்ச் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க ஏற்கனவே சேர்த்து நம்ம பேசுகிற மாதிரி 106 இருக்கிறாங்க. இப்போ பாமகவும் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த 120 சீட்டுகள் இல்லாமல் 112 சீட்டா இந்த காங்கிரஸோட இருந்தப்ப அந்த 112 இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 233 சீட்டில் அங்கே 121 சீட் இருக்குது. இந்த 121 சீட்டில் நீங்கள் பாஜகவை மட்டும் கழட்டி விட்டுருவாங்க இவங்க. ஏன்னா திமுக அதிமுக ஒன்றா சேர்றதுனால அங்கே நீங்கள் பாஜக இல்லாமல் தான் நான் ஏதாவது பண்ண முடியும் கூட சொல்லியிருந்துருக்கலாம். அந்த ஒரு சீட்டை கழட்டி விட்டீங்கன்னா 120 சீட்டு, 120 கையில் இருக்குது. இப்போ இந்த 120 பெரும்பான்மை 112 டச் பண்ண விடாமல் தடுத்தது சிபிஐ சிபிஎம். அவங்க இந்த திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒத்துழைக்காமல் இந்த 4 சீட்டோடு இவங்க வெளியே வந்தனால தான் 116 அவங்க ஸ்டக்காக இருந்திருக்காங்க. அதனால தான் அது நடக்காமல் போயிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் சம்பந்தமே இல்லாமல் இவங்க போட்ட அந்த கணக்குப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார். இதை உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால்? அதுக்கு காரணம் வந்து அவங்க சிபிஐ வந்து மக்களின் மேலே வந்து எங்கே அவங்க யாருக்கு, அதாவது மக்களுக்கு ஆதரவாக எது நடக்குதோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம், மக்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணுவோன்ற அந்த முடிவு எடுத்து தான் காரணம். அவங்க மக்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அதீத அன்பு அக்கறை காரணம். ஜனநாயகத்தின் மீது அவங்க இருக்கிற ஒரு அக்கறைன்னு தான் சொல்லணும். அதனால தான் அந்த முடிவு எடுத்து அவங்க இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ அதுதான் வந்து உண்மையான ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு டெசிஷனாக இருந்திருக்குது. நிறைய பேருக்கு அது சைலண்டான டெசிஷனாக தெரியலாம். அதுவும் ஒரு 2 சீட் அதுவும் ஒரு 2 சீட்னு. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. அந்த 4 சீட் அங்கேயே இருந்தா. ஆனால் விசிக வந்து எப்படி முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இவங்க 2 பேர் பண்ணதால தான் அவர் வந்தார். அவரே வெளியே வந்து என்ன சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியது போல இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் நானும் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அதான் எடுத்திருக்கேன்னு சொன்னார். அப்போ அவங்க இருவருமே ஃபர்ஸ்ட் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் இவரும் அனௌன்ஸ் பண்ணுறாரு அடுத்த நாள் இல்லைங்களா? அப்போது அவங்க அன்னைக்கு வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஒத்துழைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவரும் அங்கேயே இருந்திருப்பாரு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புது ஹிஸ்ட்ரி, அது ஒரு ஹிஸ்ட்ரினா இது ஒரு ஹிஸ்ட்ரி, புது ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாகவும் இந்த எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்து இருந்திருக்கும். அப்போ விஜய் அவர்கள்ன்ற ஒருத்தரை எதிர்க்கிறதுக்காக நீங்கள் இத்தனை பேர் ஒன்றா சேருவீங்களா? விஜய் வெர்சஸ் த ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவர் வந்து மேடையிலே பேசியிருக்கிறாரு, என்னை எதிர்க்கிறதுக்கு எதிர்த்து இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்துட்டு வேற கூட்டணி கிடையாது, இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணின்னு அது மாதிரி நடந்திருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி கடைசியாக சிபிஐ சிபிஎம் விசிக இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு அமமுக உள்ளே போயிட்டு அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டை வச்சுக்கிட்டு இல்லை
இந்த எம்எல்ஏவை காணோம். அது எப்படி தலைவர் இல்லாம நீங்க டைரக்டா அவங்க கூட பேரம் பேசுறீங்களான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு தினகரன் எப்படி அவர்கள். பேசுவீங்களா நீங்க, எடுத்துருவீங்களா நான் நீங்க? தான் தலைவர், என்ன மீறி நீ அங்க போய் பேசிடுவியா? ஏன்னா விஜய் அவர்கள் கொடுத்த அந்த லிஸ்ட்ல அமமுகவுடைய இவர் வந்து ஆதரவு கொடுத்திருக்காருன்னு இவருடைய பேர் அதுல சேர்த்திருக்காங்க. அது ஃபேக் லிஸ்ட், நாங்க சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. தாவேக்கா சொல்றாங்க. ஸோ அப்ப இவ்வளவு குளறுபடிகள், யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா, என்ன நடக்குது, இவர் எப்படி உள்ள போனாரு, ஒருத்தர் இதுல வேற கார்ல வந்து முகத்தை மூடிட்டு ஒருத்தர் உள்ள போனாரு, அவர் அன்னைக்கு கையில அது அது இது என்ன கயிறு, யார் என்ன தான் வாட்ச் தெரியலையே. அப்ப அவர் தான் போனார், இந்த அமமுக இருந்தவர் தான் உள்ள போனாரு. சரி, அவர் எங்க, இவரு என்ன பண்றாரு, நேரா போயிட்டு கவர்னரை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு முதல்வர் ஆக்குறதுக்கு நான் எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறேன் அமமுக சார்பில், அந்த ஒரு சீட்டை வச்சுட்டு இவர் போய் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஒரு சீட் வச்சு இது என்னங்க கதை, எனக்கு ஒன்றும் புரியல. அவர் எதுக்குங்க சிஎம் ஆகணும் என்னன்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனதிலும் எழுது. அப்போ இதுக்கு கேப்பில் வெளியே வந்து மக்கள்கிட்ட பார்க்கும்போது எம்எல்ஏவை காணங்கன்றார். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கூட்டியாந்து அங்கேயே இருங்க, எங்கே போறீங்க பிரச்சனை, வாங்க இந்த காணாம போனான்னு சொன்னார்ல, இந்த இவர் தான் இந்த கூட இருப்பாருங்க அப்படின்னு. இப்போ தானே காணாம போனார், நீங்கள் கிடச்சிட்டாரு இப்போ. ஸோ அவர்கிட்ட நீங்கள் எங்கே இருந்தீங்க வேணாமா, நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். பாண்டிச்சேரியிலேருந்து எப்படிங்க இப்போ உங்களை திடீர்னு கண்டுபிடிச்சி இப்போ கூட்டு வந்த அரை மணி நேரத்தில் அப்படின்னா வீட்டில் தான் இருந்தாரு. ஒன்றுமே புரியல, என்னென்னா நடக்குது பாருங்க. அப்போது இதுதான் அரசியல், இப்படியெல்லாம் கூட இவங்க பண்ணுவாங்கன்றத விஜய் அவர்களும் தாவேக்காவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தாவேக்கா எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈசிஆர்ல. அது அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க. ஈசிஆர்ல 106 பேர், சென்னையில் இல்லாத மற்ற பேர் எல்லாமே ஒரு ரிசார்ட்ல வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி முதல் நாளே சொல்லி. ஆமா, எல்லாம் சென்னையில் இருக்கிற எம்எல்ஏக்கள் உட்பட சென்னை எம்எல்ஏக்கள், வெளியூர் அந்த ராதாவர்ஜுனா, ராஜ்மோகன், 106 பேருமே ஐயா, 106 பேருமே விஜய் அவர்களோட சேர்த்து 107 பேர் இல்லையா. விஜய் வந்து அவர் வீட்டில் இருக்கிறாரு. 106 எம்எல்ஏக்களும் இங்கே தான். இந்த ராதாவர்ஜுனா இவங்களுக்குலாம் வந்து வேலைகள் இருக்குது இந்த கேபினெட்ல. சேஃப்டி மெஷருக்காக தான். ஆமா ஆமா, எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும். அதனால அப்போ இந்த ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கட்சியில அவங்கெல்லாம் வந்து இந்த உள்ள இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக விசிகாவோட ஆதவர்ஜுனா பேசுறது, நிர்மல்குமார் அவர்கள் நேரில் இங்கே போறது வருது, இதில் அவங்களாம் ஈடுபட்டு இருந்தாங்க. மற்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அந்த ஒரு 95 எம்எல்ஏ, அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசார்ட் தான், ரெசார்ட்லேயே இருந்திருக்காங்க. இன்னொரு வந்து இந்த விசிகா அது இங்கே வந்தது காரணம் ஒருவேளை ஆதவர்ஜுனாவுடைய ஒரு இது இருக்குதா, பங்கு இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன ஒருவர். அவருடைய வார்த்தைகளும் அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து கன்வின்சிங்காக இருக்கும், நிறைய எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்குதுங்க. என்னன்னா நம்ம கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, தாவேக்கா எம்எல்ஏக்கள்லாம் நாளைக்கு ஃபங்க்ஷனு ரெடி ஆகிட்டு இருப்போன்ட்டு 8ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்காக, 7ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் அங்கே வந்து ரெசார்ட்டில் எங்கே இருக்காங்க, அந்த ரெசார்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பாலாம் பண்ணிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் புது சட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நம்ம எம்எல்ஏ பதவி ஏற்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த நாட்கள் பண்ண ஃபேஷியல்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே டிலே ஆகி போயிட்டு இருக்குது. என்னடா இதுன்னு வந்து ஒரே ஒரு ஸோ முதல் முறையாக அந்த ஒரு பதவி ஏற்க போகிற அவங்களுக்கு அவ்வளவு போராட்டங்கள், என்னடா இது விரக்தி ஆகிடுது. என்ன அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றத இங்கே டிஎம்கே வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ இது நடுவில் ஒரு விஷயம் என்ன நினச்சோன்னா, கவர்னர் அவர் என்ன பண்ணுறாரு, யார் வேணால் வந்து இப்போ வந்து ஆட்சி அமைக்கலாங்க, தாவேக்கா நான் சொல்கிறது 118 பேரை கூட்டிகிட்டு வரணும் நான் முடியாது விட மாட்டேன் அப்படின்றாரு. சட்டத்தில் அப்படி இடம் இல்லைன்னு அரசியல் வல்லுநர்கள் ஆன்லைனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவர் இல்லை 118 பேர் காட்டணுன்றாங்க. 118 பேர் அவர் மட்டும் காட்டணும் அவசியம் கிடையாது. திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து கூட நீங்கள் காட்டுங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து கூட வாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, என்ன சார் உங்கள் வேலை என்ன, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் ஒரு குழப்பத்தை வேற உள்ளே கொண்டு வந்தார். ஸோ இவ்வளவு நடந்து கடைசியாக அந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து சிபிஐ, சிபிஎம் முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நேரில் விஜய் போய் அவர்கள் போய் சந்திக்கிறார், அவங்களுடைய ஆஃபீஸ்க்கே போயிட்டார். இது இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஒரு 8 விட்றா வண்டியா அப்படின்ட்டு நேராக கிளம்பிட்டார். அவர் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போய் சிபிஎம் எல்லா தலைவர்களை பார்த்துட்டு நேரில் பேசிட்டு அவர் பேசி முடித்த உடனே வெளியே வந்துட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட அவர் நல்லா பேசினார், அவங்க மேலே இந்த நம்பிக்கையை வந்து அவங்க வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கூட்டணியாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை கட்சின்றது இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய காமராஜர் கொள்கைகள், அம்பேத்கர் கொள்கைகள் பேசுகிறாங்க, அவங்கள மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் என் கூட வாங்க, என் மேலே எந்த தவறுகள் இருந்தாலும் அதை நான் திருத்திக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றத எங்ககிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கையாக வெளியே வந்து ப்ரெஸ் மீட் பேசினாங்க. அவங்களுடைய சீட்டும் வந்துருச்சு. 2 நாள் ஆயிடுச்சு, 116 வந்து நிற்கிறாங்க. உடனடியாக நியூஸில் வருது, IUML 2 தொகுதிகளோட அவங்களும் எம்எல்ஏக்களை கூட்டி வந்து சேர்ந்து விட்டாங்க. போயிட்டாங்க, திருப்பி வந்து நிற்கிறீங்க, ஐயா நாங்கள் போகிற மாதிரி போயிட்டு 118 விஜய் அவர்கள் ரெடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்த உடனே நியூஸில் வருது, இல்லை அவங்க 2 சீட்டு கொண்டு வரலையா, ஃபேக்கு ஆன்லைனில் தெரியாமல் போட்டாங்க, எங்ககிட்ட நாங்களாம் வந்து ஆதரவே தெரிவிக்கலைங்கன்ட்டார். திரும்ப 116 வந்து நிற்கிது. விசிக்கு இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர் அவங்களும் கொடுக்கல.
என்னடா இது 5ஆம் தேதி போய் 6ஆம் தேதி போய் 7ஆம் தேதி போய் 8ஆம் தேதி இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நாங்கள் நாளை அறிவிப்போம் அப்படின்றாங்க விசிக. 9ஆம் தேதியும் வருது. விசிக கடைசியாக அனௌன்ஸ் பண்ணுது 9ஆம் தேதி. அதுமா சரி ரைட்டு நாங்கள் விஜய் அவர்களின் பக்கம் நிற்கிறோம்னு சொல்லி மாலை 4:30 மணிக்கு வந்துட்டு அவங்க மீட்டிங்லாம் வச்சு பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காலையில் விசிகா போகிறாங்க. ஐயோ நாங்கள் யாரும் கூப்பிடல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நாங்கள் எங்கள் தலைவர் 4 மணிக்கு தான் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் போயிட்டு 4 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஏன் டைம் ஆகுதியா, எவ்வளோ நேரம் முடியுதியான்னு சொல்லிட்டு அப்புறம் 4 மணிக்கு போய் நிற்கிறாங்க. 4 மணிக்கு அவர் அப்படியே பொறுமையாக அமர வந்து ஆமாம் அப்படின்ற சரி ரெடி ஆகிட்டும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஐயோ கவர்னர் தூக்கி போறாரு ஒரு குண்டை. ஆமா இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க ஓகே சொன்ன உடனே நேத்து சாயந்தரம் என் பேர்ல தெரியாம சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா ஐயோ எம்எல் இப்ப சேர்த்துங்க இப்ப நாங்க வரோம். ஐயா உங்க முடிவு என்னதான் சொல்றீங்க, நீங்க என்ன இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 120 வந்து நிக்குது. இந்த 120 சீட்டுகளோட இவர் வந்து முதல்வர் ஆக போறார். ரைட் ஓகே. விஜய் அவர்கள் இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி கவர்னர் மாளிகைக்கு போய் அரசமைக்க வாருங்கன்னு அழைப்பு விடுவதற்காக கேட்க போறாரு கவர்னர்கிட்ட அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கவர்னர் வந்து இன்னும் நேரம் ஒதுக்கவில்லை, கவர்னர் நேரம் இன்னும் தரவில்லை. கவர்னர் 7:20 கேரளா செல்கிறார். என்ன நாங்கள் கிளம்பும் போது தான் கேரளா போவ டூர் போகிற நேரமா இது? ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்கு, இந்த டைமில் டூருக்கு போகிறா. ஏன்னா கேரளாவில் நாளைக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் நடக்க போகுது அங்கே. அப்போ எங்கே பதவி பிரமாணம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. இதில் வேற ஒரு நடுவில் ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா சன் நியூஸ் போன்ற நியூஸ் சேனல்கள்லாம் சொல்கிறாங்க 10ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. அது பண்ணலன்னா முடிஞ்சுது. இது வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். 10ஆம் தேதி கெடு கொடுத்துருக்குறாரு கவர்னர். சரிங்க 10ஆம் தேதி நாங்கள் பண்ணிடலாம், நாளைக்கு தானே 10ஆம் தேதி பண்ணிடலாங்க. கவர்னர் இப்போ கிளம்புறாருல, என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரே கொந்தளிச்சு மக்கள்லாம் வந்து அவ்வளவு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ற ரேஞ்சுக்கு மைண்ட் செட்டை கொண்டு வந்த உடனே அப்போ வந்து கவர்னர் சேச்சி வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவர்னர் நேரில் போய் சந்திச்சு ரைட்டு நாளை மாலை 3 மணிக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு 3 மணிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்துருச்சு. நாளை நம்ம மாலை 3 மணிக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் நடக்கும். சிஎம் அவர்களோட சேர்ந்து வந்து கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் சேர்த்து விஜயோட சேர்த்து 9 பேர் வந்து நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண போகிறோம் நியூஸ் வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டைம் சேஞ்ச் இல்லை 10 மணிக்கு. ஏங்க 3 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்குது சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து 3 மணிக்கு அங்கே இது 10 மணிக்கு மாற்றுறாங்க. இல்லை இந்த நியூஸ் கொடுக்குறதுல வந்து இந்த மீடியாவில் இருக்கவங்களாம் வந்து உண்மையாகவே அஃபிஷியல் நியூஸ் தான் சொல்கிறாங்களா? அது 3:30 மணின்றது திடீர்னு எப்படி சேஞ்ச் ஆகும் 10 மணி வரும்? அதே மாதிரி வந்து ஆளுநர் வந்து 7:20 போனோன்னு உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாரா? இதெல்லாம் யார் வந்து பரப்புறது? அந்த உண்மையாகவே அது அந்த ஒரிஜினல் நியூஸா இல்லை இவங்க கலப்பி விடுற நியூஸா? 10ஆம் தேதி தான் வந்து கடைசி கெடு. அதுக்கு இதெல்லாம் யார் சொல்றது? இது ஆளுநர் அவர்களுடைய ரிப்போர்ட்ல வரல. அன்னைக்கு அவர் சொல்லிதான் இருப்பாருங்க, யார் வேணா ஆட்சி அமைக்கலாம், திமுக அதிமுக கூட சேர்ந்து கூட வாங்க அதெல்லாம் சொன்னார்ல. அதில் எங்கேயுமே அவர் அஃபிஷியலாக வந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு எங்கேயும் சொல்லலை. இதெல்லாம் நியூஸில் வந்துட்டு போட்டு விடுறது. இவங்களாம் போட்டு மக்கள்கிட்ட அந்த ஒரு பீதியை கலப்பி விடுறது. மீடியா மாஃபியா அதுதான் அது நடக்கிறது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு போடுறதுன்ற போட்டி. இந்த 3 மணி மேட்டரை சொல்கிறேன். 3 மணியா போடு நம்ம தான் ஃபர்ஸ்ட் அது நியூஸ் கார்டு போடு. இந்த நியூஸ் ரூம் ஓடும் பாருங்க ஒவ்வொரு பெரிய நியூஸ் சேனல்லையும் அந்த கார்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் போடணும், நம்ம தான் ஹெட்லைன்ஸ்ல பீட்டிங்ல இருக்கணும், டிஆர்பியில் நம்ம தான் லீடிங்ல இருக்கணும் அப்படின்ற அந்த பரபரப்புல நியூஸ் சரியா தப்பா வெயிட் பண்ண அடுத்தவன் போட்டுருவான், அவன் போட்டுருவான். அதுலேயே கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒன்று வந்து ஜவஹர்லால் இது நேரு இண்டோர் ஸ்டேடியம் போடுறான், இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஸ்டேடியம் பேர் அங்க நடக்க போகுது. என்னன்னா இது இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, இவரு இது வேற ஸ்டேடியம் போடுறாப்பன்னு பார்த்தா இல்லை திருப்பி நாங்கள் அழிச்சிட்டோம் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டில் மாற்றிட்டு அப்புறம் 10 மணிக்கு வந்துட்டு ப்ரீபான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை வந்து மேட்ச் நடக்கிறனால அங்கே வந்து ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஆக்சுவலாக அதான் ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியல, சொல்ல முடியாது. கிரிக்கெட் மேட்ச் விளாட்றதுக்கு என்ன பெரிய ப்ரொடெக்ஷன் அதிகபட்சம் எவ்வளோ கொடுத்துட போகிறாங்க? அவ்வளோ ஒன்றும் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்குதா? ஒரு என்ன சொல்கிறேன் க்ரௌடுக்காக இருக்கலாம். ஒரே டைமில் சேம் டைம் அங்கே இவ்வளோ க்ரௌடு இங்கே ஒரு க்ரௌட்னா அதை மேனேஜ் பண்ண முடியாது, டிராஃபிக் சிட்டியோட டிராஃபிக் ஆகிடும், அந்த காரணங்களாக இருக்கலாம் மேபி. அவரோட சிஎம் அந்த டைமில் வரும்போது அங்கே மேட்ச் நடக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். முன்னாடியே வந்து முடிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இவ்வளோ இன்னல்களை தாண்டி கடைசியாக வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கும்போது அப்போ இன்னொரு செய்தியும் வந்துச்சு. அதாவது இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அங்கே அந்த தொகுதியில் வந்துட்டு அந்த திருப்பத்தூர் தொகுதின்னு சொல்லப்படுற தொகுதியில் அந்த தொகுதியில் வந்து ஒரு இது போடுங்க, கவுண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது டிஎம்கே சைட்லேருந்து. அந்த டிஎம்கே எம்எல்ஏ ஃபைல் பண்ணுற கேஸு என்னைக்கு ஹியரிங்க்கு வருதான்? 10ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்துட்டு 10 மணிக்கு பொறுப்பேற்கிறார் இல்லையா, அந்த டைம் வருதான் 10:30 மணிக்கு அது ஹியரிங்க்கு வருதான். ஞாயிற்றுக்கிழமை அதுவும். ஸோ என்னடா இது 10ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு. ஸோ அப்போ இது ஒரு நடக்குதுன்றாங்க. பட் அப்படி பார்த்தாலும் கூட சரி 120 இருக்குது எப்படின்னு கையில் ஒன்று குறைஞ்சா கூட 119 பிரச்சனை இருக்காது, நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லையும் சேஃப்டி ப்ரிகாஷனோட
கடைசியில் வந்து அந்த இது என்னன்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படல. இன்றைக்கி அவர் வந்து பொறுப்பு ஏற்றுட்டார். அந்த அந்த கேஸ்லாம் ஒன்றும் பாதிக்கப்படல. இன்றைக்கி அவரும் பொறுப்பு ஏற்றிருக்காரு. 10ஆம் தேதி அதுமா வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் அதுமா விஜய் அவர்கள் வந்துட்டு கோட் சூட்டில் வராரு. அது ஃபஸ்ட்டு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் பிளாக் முன்னாடி எதனால எதிர்பார்த்து இப்படி எப்படி வருவார் தளபதி விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி லுக்கில் வருவார்? மெர்சல் லுக்கில் வருவாரா, சர்க்கார் லுக்கில் வருவாரா? கடைசியில் சர்க்கார் லுக்கில் தான் வந்து வந்திருக்காரு. பீஸ்ட் லுக்கில் வந்துருக்காரு. ஸோ ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தவர் டக்கிங்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து குட் பாய் மாதிரி வந்துருக்காரு. ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி. வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா வெயிட் அ மினிட் மேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு கோட்டை தூக்கி போட்டு இது இருந்தது பிளாக் பிளேசர்லாம் போட்டு மாசா அப்படி பீஸ்ட் படம் ஷூட்டிங் மூட்லேருந்து பாதியிலே இறங்கி வந்த மாதிரி கெட்டப்பில் வராரு. ஃபங்க்ஷன் நடக்குது, விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அந்த ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப வந்து ஒரு எளிமையான, ரொம்ப ஈஸியான, ஃபுல்லுமே எழுதிலாம் வச்சு பேசுகிறேன். அதெல்லாம் ஒரு மனசு ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று வச்சதே கிடையாது. முதல் முறையாக வந்து பதவி பிரமாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் பேசியிருக்காரு. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த ஸ்பீச்சில் முக்கியமான விஷயங்களாக என்ன நமக்கு சாதாரண மக்களுக்கு புரியணும். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அதெல்லாம் இல்லை. ஈஸியாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றே நான் இப்போ தான் புதுசாக இதுக்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அது நான் பண்ணுறேன். நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணுவேன். சொன்னதை மீறி வேறு எதையும் பண்ண மாட்டேன்னா அப்படின்னா அதையும் பண்ணுவேன். பட் சொன்னதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன், பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பேன், பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். நான் உடனே பிறக்கும் போதே மன்னர் பரம்பரையெல்லாம் கிடையாது. அதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அந்த மாதிரிலாம் சொல்லி நான் அது மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு மக்களோட வலி என்னங்கிறது தெரியும். ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றது தெரியும். இப்போ இதெல்லாம் எங்கன்னா மக்களுக்கு நான் யாரோலாம் இல்லை, நானும் உங்களில் ஒருத்தன் அந்த ஃபீலை கொடுக்குறாரு. அதை கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன். இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வெள்ளை அறிக்கையை நான் உங்களுக்கு விடுறேன். அந்த வெள்ளை அறிக்கையில் இதுதான் ஸ்டேட்டஸ், நான் உள்ளே போகும்போது இதுதான் இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஒரு சிஎம்மோட ஸ்பீச்சுங்கிறது வந்து புதுசான ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழக அரசியல் சூழ்நிலைக்கு. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு சிஎம்லாம் எப்படி தான் பேசுவார். இப்போ நம்மளே கூட என்ன நினச்சிருப்போம், விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசினது, பிரச்சாரத்தில் பேசினதெல்லாம் வந்து வேற. இங்கே 2 பேர் தான் போட்டியே. ஆமாம்மா, அந்த பாடி லாங்குவேஜ் இங்கே வராது போல. இங்கே வந்துட்டு இவர் வந்து சிஎம்மா எனக்கு ஓட்டு போட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்படி பேசுவார் போல. பார்த்தா அவர் நான் எப்படி பேசுவேன் அப்படிதான் பேச போறேன் இப்போன்னு சொல்லி அதுவுமே ரொம்ப கேஷுவலாக நடத்துனது வந்து ஒரு நல்ல விஷயம். சில பேருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இப்போ எங்கள் அப்பாலாம் ஃபோன் போட்டு கேட்குறாரு, என்ன இது ஒரு சிஎம் மாதிரியா பேசுகிறாரு அவர், என்னது இது ஒரு சிஎம்னா எப்படி பேசணும் அப்போ. ஏன்னா இப்போ அந்த காலத்து ஆட்களுக்குலாம் வந்துட்டு ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணுன்ற அவங்களோட மைண்ட் செட்டில் யார் இருக்கா, அண்ணா இருக்காரு, வச்சிருக்காங்க இப்படிதான் பேசணும். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இவங்களெல்லாம் ஒரு முதலமைச்சராக எப்படி பேசுவாங்கன்ற அந்த ஒரு மரபை பார்த்து இவங்களுக்கு இது புதுசாக இருக்குது, செட் ஆகலை. நமக்குலாம் வந்து என்ன இது, நமக்கு எப்படி பேசுகிறாங்க, என்ன பாடி லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, என்ன பண்ண சொல்கிறாங்க, மேட்ரு என்ன, அது கிரக்ஸி தானே, அது புரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்றதுல மக்கள் இது ஆகிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து எல்லாரையும் வந்து மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிது, இதுதான் சாக்குன்னு ஜெயிச்சிட்டோம் ஆடிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மொத்தமாக இப்பயே அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை, இதெல்லாம் மைண்ட் ஆல்ரெடி நம்மளாம் யோசிச்சிருப்போம் இல்லையா. ஆமாம், இப்போ நான் 108 பேரில் நான் ஒரு எம்எல்ஏ ஓட்டு வளாசிட வேண்டியதான் அப்படி இப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லை நம்ம யோசிச்சிருப்போம்ல இந்த மாதிரி வந்துட்டு திமுக ஆட்சியில் இப்போ இல்லை, தாவேக்கா வந்துருச்சு, வந்த உடனே ஃபஸ்ட் டைம் ஆட்சின்றனால என்ன வேணால் பண்ணலான்னு தான் நினச்சிக்கூடாது, அவங்க இப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒருவேளை இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஒழுங்காக எல்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது, விஜயருடைய பேர் கிட்டு போயிடும் அப்படி இப்படின்னு நமக்கெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குதுங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக சொல்லிட்டார். இந்த வந்த உடனே ஜாலியாலாம் இருக்க முடியும் அப்படின்னா நினச்சிக்காதீங்க, ஸ்ட்ரிக்டாக வேலை பார்க்கணும், ஒழுங்காக இருங்க, இல்லைனா அந்த எண்ணத்தெல்லாம் இப்போயே கலைச்சிருங்க அப்படின்றது சொன்னது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கல், வெரி வெரி வெல்கமிங் திங். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். மக்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சிருக்கா அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாம் ஆரவாரமாக அதை கைத்தட்டி வரவேற்றாங்க. அதுலேருந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருடைய நினைவிடத்துக்கு போனார். அங்கே தான் அவருடைய அவுட்டிங் ஆஸ் அ சிஎம். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே சார் போனீங்க அப்படின்னா, இது பெரியார் மண்ணுங்கிறாங்கல்ல, அந்த பெரியார் மண்ணை ஃபஸ்ட்டு அதை போய் எடுப்போம் வா அப்படின்னு அங்கே போயிட்டு அவருடைய நினைவிடத்தில் வீரமணி அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய அரசியல் பயணத்தை. அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய சட்டப்பேரவையில் போயிட்டு முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது ஒரு இது கிரியேட் ஆகிட்டே இருக்குது. உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக கண்டுக்கல, அங்கேயே இருக்கிறாரு, இவரும் போயிட்டு வணக்கம் வைக்கல, அவரும் வணக்கம் வைக்கல. ஆனால் எதிர்க்கட்சியிலேருந்து நிறைய மூத்த அமைச்சர்கள்லாம் வந்துட்டு ஓஎஸ் மணியன் அவர்கள் இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் அவர்களுக்கு வணக்கம் வச்சாங்க. ஓபிஎஸ் வணக்கம் வச்சார், ரகுபதி அவர்கள் அவர் வணக்கம் வச்சிருந்தாரு.
இந்த மாதிரி சிலர் வந்துட்டு விஜய் அவர்களை பார்த்த உடனே வணக்கம் வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் விஜயை பார்த்து பேப்பர் வர கீழே விட்டுட்டு அது நிறைய மீம்ஸ் பார்த்தா சரத்குமார் தேவயானி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போடுறாங்களா? அப்புறம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. அவர் வந்துட்டு விஜய் அவர்கள் இங்கே இருக்கிறாரு, எதிர்கட்சியில் விஜயோடைய ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ இங்கே இருக்காங்க, மொத்தமாக எல்லாரையும் பார்த்துட்டு செவத்தை பார்த்து வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். அவர் முதலமைச்சருக்குன்னு ஸ்பெஷல் வணக்கம்லாம் வைக்கல. உதயநிதி அவர்கள் யாருக்குமே வணக்கமே வைக்கல, வந்தார் சைனை போட்டு போயிட்டார். விஜய் அவர்களும் யாருக்குமே வணக்கம் வைக்கல, முதல்ல அவர் தான் வந்தார் சைனை போட்டு போயிட்டார். அப்போ இது எங்கேயுமே இந்த ஐஸ் பிரேக் ஆகாமல் இருக்குது. வெறும் ராஜ்மோகன் அவர்கள் தான் வந்துட்டு முதல்ல அந்த கேபினெட் மினிஸ்டரில் வரும்போது அந்த லைன்லேயே அவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க, எதிர்கட்சிக்கு யாரும் வணக்கம் வைக்கல, எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம் வைக்கல. ராஜ்மோகன் தான் முதல்ல அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு வணக்கம், எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு வணக்கம் அப்படின்றத வச்சார். அதை திரும்பவும் டாக்டர் பிரபு அவர்கள் பண்ணார். ஆனால் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது தொடரலை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரும் வச்ச வணக்கத்தை வாங்கிட்டு பதிலுக்கு வச்சாரு. ஆனால் அவர் ஒரு முதல்வருக்கு வைக்கலைங்கிறது எல்லாருனாலும் இப்போ பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயம். பட் இது எல்லாத்தையும் எங்கே பிரேக் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா, சரி ஓகே ரைட் விடு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வெளியாள், நம்மளை இவனுக்குலாம் பிடிக்காது, நேரா வெளியேருந்து கோட்டை சூட்டை மாட்டிட்டு உட்காந்துட்டு பெரிய இவன் நம்மளை மனசு நினச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாத்தையும் எப்படி உடைக்கிறது, திருப்பி இப்படிதான் உடைக்கணும் வா அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்துட்டு முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு போய் அவரை நேரில் சந்திச்சு பேசுனது மிகப்பெரிய ஒரு விஷயம். போனோடனே இப்போ இங்கே திரும்பி இருந்த உதயநிதி அவர்கள் வாங்க தம்பி அண்ணா வாங்கண்ணான்னு கையை கூட்டின்னு போகிறதும் அப்போ அந்த இது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி கிரிப்பாக இருந்துருக்காங்க. அது அங்கே நாங்கள் அப்படி தான் இருப்போம், அது சட்டசபை அங்கே அப்படி தான் இருப்போம். இங்கே நாங்கள் சாப்பிட்டீங்களா? அதுவுமே ஒரு முதல்வரை நான் நேரில் சந்திக்க மாட்டேன், அவர் என்ன சந்திக்கணுன்ற ரேஞ்சில் இவங்களாம் வச்சிருந்திருக்காங்க. அதை இவர் தவறாகவும் நினைக்கல. எந்த ஒரு சிஎம்மா இருந்தாலும் உடைக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார். இப்போ எந்த ஒரு சிஎம்மா இருந்தாலும் வந்த உடனே அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் நேரில் பார்க்க முடியாதா என்னன்ற ஒரு இது இருந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கும் போது இன்னுமே கூட இவ்வளோ பேர் நம்ம பீட் பண்ணி வந்துட்டோம், திமுக அதிமுக எல்லாத்தையும் வச்சிட்டோம், எவ்வளோ பேர் யாருனாலையும் முடியாத பண்ணிட்டோம், அப்போ நம்ம பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்றதா அந்த ஒரு மிதப்பு கூட வந்திருக்கலாம் மற்றவங்களா இருந்தா. அவர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படணும்னா இவங்க எல்லாரும் நமக்கு தேவை. ஏன்னா மக்களுக்கு செயல்பட வந்திருக்கோம். இந்த இடத்துல தேவை. இப்போ மக்களுக்காக நம்ம வந்திருக்கும் போது இப்போ போய் அவங்கள நம்ம வரலன்னா சரி போட்டு விடு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அவங்களும் தேவை, எல்லாரும் இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுன்ற போது மக்களுக்காக அவர் போறாரு. தன்னுடைய விருப்பெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக போய் அங்கே நின்று மக்களின் ஒரு முதல்வனாக போய் அவங்கள சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கிறாரு. அவரை சந்திக்கிறாரு. அடுத்து பாமகவுடைய இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாரு, வைகோ அவர்களை போய் சந்திக்கிறாரு, சீமான் அவர்களை சந்திக்கிறாரு. இவ்வளோ பேரை சந்திச்சது கூட எங்களுக்கு பெருசாக தெரியல, சீமான் அவர்களை சந்திச்சிருக்குது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை அவர் அப்படிதாங்க, முதல்வர் அவர்களை தான் தன்னுடைய எதிரியாகவே பேசிக்கிட்டு இருந்தவர். அவரையே போய் பார்த்துட்டாருங்கும் போது அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவர் அங்கே போய் பார்த்துட்டாரு, அடுத்து எங்கே போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எடப்பாடியோன்னு நினச்சேன் நான். பட் இவர் இங்கே போனார், இங்கேருந்து இங்கே போனார், அப்புறம் சீமான்ட்ட போனாருங்கும் போது ஓகே இதுதான் இவருடைய பாலிடிக்ஸ் போல, இவருடைய அரசியல் இப்படி தான் போல, ரொம்ப எளிமையாக இந்த கோவம் விருப்பெல்லாம் விட்டுட்டு நான் இறங்கி வரேன் அப்படின்றது தான் இவருடைய பண்பு போல இருக்குது. இவருடைய குணமும் இதுதான் போல, ரொம்ப தன்னை இப்படி காட்டிக்கிறார். நல்ல விஷயம் போலே, ஒரு நல்ல சிஎம்மை தான் மக்கள் ஓட்டு போட்டு எடுத்திருக்காங்க போல. தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் இதே மாதிரி அவரால் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படிங்கிறதையுமே நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் நீங்கள் கடைசியாக இது இப்படி முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே கூட ஆமாம் கடந்த ஒரு வாரத்தில் 4ஆம் தேதியிலேருந்து இந்த 11ஆம் தேதிக்கு சேர்றதுக்குள்ள இவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்தோமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் அது மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு இப்போ ரிலீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அந்த நொடி ஒவ்வொன்றையுமே ஆமால இப்படிலாம் நடந்துச்சுன்னு. ஸோ மக்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.